ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பிரகதீஷ். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருநெல்வேலியில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கேஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கேஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. கவின் அப்படின்ற ஒருத்தர் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. டிசிஎஸ் கம்பெனியில், அதுவும் மந்த்லி 1 lakh சேலரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஹீ இஸ் அ கோல்டு மெடலிஸ்ட். அவர் காலேஜ் டைமில் நல்லா படிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் ஸ்கூல் டைம்லேருந்தே ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட 9 years ஆஃப் லவ். இந்த இடத்துல தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. கவின் அப்படின்றவர் கீழ் ஜாதினோ, அந்த பொண்ணு மேல் ஜாதினோ சொல்லப்படுது. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். அந்த பொண்ணு அந்த பையனை கூப்பிடுறா அவங்க அப்பாட்ட பேச சொல்லி. அந்த பையனும் சென்னையிலேருந்து கிளம்பி பாளையங்கோட்டை வரான். பாளையங்கோட்டையில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போதில் அந்த பொண்ணோட தம்பி அவனை கூட்டிகிட்டு போகிறான் அவங்க அப்பாட்ட பேசுகிறதுக்கு. சரி, நீ இவனும் பைக்கில் ஏறி உட்காந்து அவன் தம்பியோட போயிட்டுருக்கான். அந்த தம்பி வேற ஒரு ரூட்டில் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் தனியாக ஒரு ஆளே இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பையன் கவினை பார்த்து சர மாதிரியாக கேள்வி எழுப்புறான். நீ என்ன ஜாதி, நாங்கள் என்ன ஜாதி அப்படின்ட்டு கொஞ்சம் தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த 2 பேர் பேசுகிறது கைமீறி போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த 21 வயசு பையன் கவினை கத்தியால் சர மாதிரியாக தாக்க ஆரம்பிக்கிறான். தென் அந்த இடத்துலையே கவினோட உயிர் போயிடுது. இதில் என்ன ஒன்று புரியலனா, நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டுருக்கு? இந்த ஜாதி இருக்கிற வரை இன்னும் கொலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை மாற்றணும் அப்படின்னா சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒரே விஷயந்தான். இந்த நியூஸை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வி நீட் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் ஃபார் கவின் அப்படின்ற ஹேஷ்டேகை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், ட்வீட் போட்டுக்கிட்டே இருங்க. நமக்கு நியாயம் கிடைக்கிற வரை போராடுவோம். இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, மனுஷனாக பாருங்கள். இந்த ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம் வேறுபாடுலாம் எதுக்கு? நாடு இன்னும் எதை நோக்கி போயிட்டுருக்கு? டெக்னாலஜியில் எவ்வளோ வளர்ந்துட்டுருக்கோம், ஏஐ மூலமாக போயிட்டுருக்கோம். இன்னமும் எதுக்கு இந்த ஜாதி பின்னாடியே போகணும்? இன்னும் மனுஷங்க மாறவே இல்லையா? மாற்றம் ஒன்று தான் மாறாதது. மாறுவோம், மாற்றுவோம். இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு தெரிலங்க. இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவை பற்றி அதிகமாக பேசுங்க, மற்றவங்கள்ட்ட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இஷ்யூ பற்றி அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பேச தான் இதுக்கான ஜஸ்டிஸ் கரெக்டாக கிடைக்கும். இந்த இஷ்யூக்கான ஜட்ஜ்மெண்ட் நல்லபடியாக கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கைஸ். மறக்காமல் இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு அடிக்கடி வரும். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை பாய், சியர்ஸ்.